வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெருமாள் முருகன் அவர்கள் எழுதிய மாதருபாகன் ஆளவாயன் அப்படின்ற இந்த 2 புத்தகத்தோட ஷார்ட் ரிவ்யூ தான். மாதருபாகன் அப்படின்ற இந்த புத்தகம் வெளிவந்தோனையும் பெரிய சர்ச்சைக்குள்ளாகுது. எதனால, ஏன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மாதருபாகன் அப்படின்ற இந்த புத்தகம் 2010ஆம் ஆண்டு காலச்சுவடு பதிப்பகம் வெளியிட்ட ஒரு புத்தகம் தான். இந்த கதையில காளி, பொன்னா அப்படின்னு 2 பேரு திருமணமாகி 10-12 வருடங்கள் ஆயிருது. ஆனா அவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால இவங்களுக்குள்ள எந்த ஒரு அந்யோன்யமும் குறையல. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காங்க. காளியோட அம்மாவும் சரி, பொண்ணோட அம்மா அப்பாவும் சரி, குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால இவங்க 2 பேரையும் ரொம்ப எதுவும் கஷ்டப்படுத்தலை. 2 பேருமே சந்தோஷமா இருக்காங்கல்ல, அது போதும் அப்படின்னு தான் இருக்காங்க. ஆனால் சுற்றி உள்ள சமூகம் அப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எங்கே போனாலும் குழந்தை இல்லையா அப்படின்னு இவங்க 2 பேரையும் கேட்குறத வழக்கமாகவே வச்சுருக்காங்க. அதனாலயே பொண்ணா எந்த ஃபங்க்ஷனுக்கும் போகிறத அவாய்ட் பண்ணுறா. எங்கே போனாலும் இதையே கேட்குறாங்களே அப்படிங்கிறது அவளுக்கு ஒரு வருத்தமாகவே இருக்குது. ஆனாலும் பொண்ணாவும் காளியும் இதை வச்சு எதுவும் சண்டை போட்டுக்கிறது கிடையாது. நல்லபடியாக தான் அவங்க வாழ்க்கை போயிட்டுருக்கு. ஆனால் பொண்ணாவில் ஒரு காய்கறி வாங்குறதுக்கு சந்தைக்கு கூட நிம்மதியாக போக முடியாது. அங்கே கூட ஏதாவது ஒரு வயசான பாட்டியோ தெரிஞ்சவங்களோ என்னடி விசேஷம் இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனால் இந்த சமூகத்தை எப்படி முற்றிலுமா தடுக்க முடியும்? இந்த கேள்விகள் எங்கே போனாலும் எந்த விதத்திலையாவது இவங்களை அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் பொண்ணா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்கிற கேரக்டர் கிடையாது. எதை யார் கேட்டாலும் உடனே பதிலடி கொடுத்துருவா. துடுக்கா பேசுகிற ஆள் தான் பொண்ணா. பாலி யாராவது கேட்டால் கூட பெருசாக எதுவும் கண்டுக்கிறது இல்லை. அப்படியே அந்த இடத்துல கடந்து போயிடுவான். இந்த மாதிரி இந்த தம்பதிகளோட கதையை சொல்றது தான் மாதருபாகன் அப்படிங்கிற இந்த கதை. இந்த கதை ஏன் சர்ச்சைக்குள்ளாகுது அப்படின்னா, இந்த கதையில ஒரு குறிப்பிட்ட ஊர்ல திருவிழா அப்ப ஒரு சில சம்பிரதாயம் நடக்கிறதாகவும் அங்க உள்ள கடவுளை பத்தியும் எழுதியிருக்காரு பெருமாள் முருகன் அவர்கள். ஆனா அங்க உள்ள மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்படி ஒரு சாங்கியம் எங்க ஊர்ல திருவிழால நடக்கிறதே இல்லை, இது தவறு அப்படின்னு இந்துத்துவ அமைப்புகளும் சாதி அமைப்புகளும் போராட்டம் பண்றாங்க. இது ஒரு பெரிய இஷ்யூவாவே ஆகுது. அதனால பெருமாள் முருகன் என்ன பண்ணிடுறாருன்னா, இந்த புத்தகத்தை விற்பனைக்கே வைக்க வேண்டாம், நான் இதோட எழுதுறதே கைவிட்டுறேன் அப்படின்னு ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட் போட்டுறாரு. அது அவரோட ஃபேன்ஸுக்குலாம் ரொம்ப ஒரு பாதிப்பை உண்டு பண்ணுது. ஆனா உச்சநீதிமன்றம் இதுக்கு என்ன தீர்ப்பு சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி சர்ச்சைக்குள்ளான கருத்துக்கள் கதைகள்ல இருக்கு அப்படின்னா அதுக்கு சில அறிஞர்கள் குழு வச்சு கலந்துரையாடி அதுக்கப்புறமா இதை பப்ளிஷ் பண்ணணும். அப்படி பப்ளிஷ் பண்ணா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராத தவிர்க்கலாம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. அதுக்கப்புறம் இந்த புத்தகத்தை விற்பனை செய்யறதுல ஒன்றும் தடை செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுது. அதனால பெருமாள் முருகனோட ஃபேன்ஸுக்கு இது ஒரு சந்தோஷமான செய்தி தான். அதுக்கப்புறமாயி அவர் ஒரு 2 வருஷம் கழிச்சு ஒரு புக் எழுதுறாரு. அதுதான் பூனாச்சி அல்லது ஒரு வெள்ளாட்டின் கதை அப்படின்ற ஒரு புத்தகம். இந்த புத்தகம் வெளியானதுக்கு அப்புறம் அவரை இன்டர்வியூ பண்றாங்க. இன்டர்வியூ பண்ணும்போது பெருமாள் முருகன்கிட்ட கேட்குறாங்க, ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க, இனிமேல் நான் புத்தகம் எழுதவே மாட்டேன் அப்படின்னு. எந்த ஒரு விஷயம் உங்களை திருப்பி இந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுத வச்சது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பெருமாள் முருகன் அவர்கள் சொல்கிறாரு, மனிதர்கள் பற்றியோ கடவுளை பற்றியோ எழுதினாதான் பிரச்சனை வருது, அதனால தான் விலங்கை பற்றி எழுதலாம் அப்படின்னு ஒரு ஆட்டை பற்றி எழுதினேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால இந்த ஒரு புத்தகமே அவரோட ஒரு சூப்பரான புத்தகம் தான். பூனாச்சி அல்லது ஒரு வெள்ளாட்டின் கதை. ஆட்டுக்குட்டியை பற்றி எழுதியிருப்பாரு. சூப்பரான புத்தகம் தான். இப்படிதான் ஒரு குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால இந்த தம்பதிகளை இந்த சமூகம் எப்படி நடத்துது அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த மாதருபாகன் அப்படிங்கிற கதை. இந்த மாதருபாகன் கதை முடிவில் ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த நிகழ்வை தான் விரிவுபடுத்தி ஆளவாயன் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை எழுதுறாரு. மாதருபாகன் அப்படிங்கிற இந்த கதையை நீங்க படிச்சுட்டு ஆளவாயன் அப்படிங்கிற இந்த கதையை நீங்க படிச்சீங்கன்னா இன்னும் நல்லா இந்த கதையோட ஆழம் உங்களுக்கு புரியும். ஆளவாயன் அப்படிங்கிறது ஒரு உருக்கமான கதை தான். வட்டார வழக்குல இவர் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறத நம்ம படிக்கும்போது சில காட்சிகள் நம்ம கண் முன்னாடி தோன்றும். அந்த அளவுக்கு எழுதியிருப்பாரு. சொல்லப்படாத பேசப்படாத நிறைய விஷயங்களை இவரோட எழுத்துக்கள்ல பார்க்க முடியும். ஆழமான கதைகளை 200 பக்கத்துல அடக்குற இவரோட புத்தகங்களை வாங்கி படிக்க தவறாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க சஜஷன்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.